ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2253வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். பரகால நாயகி தான் மடலேறுவேன் என்று சொல்ல புகுந்த அவள் சிறிய திருமடலுக்கு பின் பெரிய திருமடலிலே அதை உறுதி செய்கிறாள். அதிலே 6 பகுதிகள், அதாவது 23ஆம் கண்ணி வரையிலும் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு அடுத்த பகுதியாக 24லிருந்து 28 வரை கொண்டான கண்ணிகளை நாம் இன்று அனுபவிக்கலாம். இதிலே அந்த தர்மம் மூலம் புண்ணியம் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று இந்திரனுடைய நாட்டிற்கு சென்று அங்கே எப்படி அனுபவிக்கிறார்கள் என்பதை சொல்லி வருகிறார். அதிலே அந்த பெண்களுடன் எப்படி அனுபவிக்கிறார்கள் இவர்கள் என்பதை இந்த பகுதியிலே சொல்ல இருக்கிறார். பாசுரத்தை பார்க்கலாம். பொன்னியல் கற்பகத்தின் காடுடுத்த மாடு எல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மதுத்திவலை இன்னிசை வண்டு அமரும் சோலைவாய் மாலை சேர் மன்னிய மாமயில் போல் கூந்தல் மலைத்தடங்கன் மின்னிடையாரோடும் விளையாடி வேண்டிடத்து மன்னும் மணித்தலத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னின் ஒளிசேர் பளிங்கு விளிம்பு அடுத்த மன்னும் பவளக்கால் செம்பொன்செய் மண்டபத்துள் அன்ன நடைய அறம்பயர்தம் கை வளர்த்த இன்னிசையாள் பாடல் கேட்டு இன்புற்று என்று சொல்கிறார். அந்த சோலை வனம், அது அந்த பூங்கா எப்படி இருக்கிறது, அந்த அறம்பயருடன் அனுபவிக்க இருக்கும் அந்த இடம் எப்படி இருக்கிறது என்பதை வர்ணிக்கிறார். பொன்னியல் கற்பகத்தின் காடுடுத்த மாடு எல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மதுத்திவலை இன்னிசை வண்டமரும் சோலைவாய் மாலை சேர் மன்னிய மாமயில் போல் கூந்தல் மலைத்தடங்கன் மின்னிடையாரோடும் விளையாடி வேண்டிடத்து மன்னும் மணித்தலத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னின் ஒளிசேர் பளிங்கு விளிம்படுத்த மன்னும் பவளக்கால் செம்பொன்செய் மண்டபத்துள் அன்ன நடைய அறம்பயர்தம் கை வளர்த்த இன்னிசையாள் பாடல் கேட்டு இன்புற்று என்று இந்த பகுதி அமைந்திருக்கிறது. பொன்னியல் கற்பகத்தின் காடு உடுத்த மாடு எல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மதுத்திவலை இன்னிசை வண்டு அமரும் சோலைவாய் மாலை சேர் மன்னிய மாமயில் போல் கூந்தல் மலைத்தடங்கன் மின்னிடையாரோடும் விளையாடி வேண்டிடத்து மன்னும் மணித்தலத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னின் ஒளிசேர் பளிங்கு விளிம்பு அடுத்த மன்னும் பவளக்கால் செம்பொன்செய் மண்டபத்துள் அன்ன நடைய அறம்பயர்தம் கை வளர்த்த இன்னிசை யாழ் பாடல் கேட்டு இன்புற்று. இந்த பகுதிக்கான பதவுரை பார்க்கலாம். பொன்னியல் கற்பகத்தின் காடுடுத்த மாடு எல்லாம், பொலிவோடு விளங்குகின்ற கற்பக காடுகள் நிறைந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் பொன்னியல் கற்பகத்தின் காடுடுத்த மாடு எல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மதுத்திவலை நிலை பெற்றிருக்கும் மந்தார மரங்களின் பூக்களில் உள்ள தேன் துளிகளில் இன்னிசை வண்டு அமரும் சோலைவாய் இனிய இசை பாடும் வண்டுகள் பொருந்தி இருக்கும் சோலைகளிலே மாலை சேர் பூமாலைகள் அணிந்த மன்னிய மாமயில் போல் கூந்தல் மயில் தொகையை போன்ற கூந்தலை நீண்ட கூந்தலையுடைய மலைத்தடங்கன் குளிர்ந்த பெரிய கண்களை உடைய மயில் மலைத்தடங்கன் மின்னிடையாரோடும் மின்னலை போன்ற நுண்ணிய இடையுடைய தேவலோக மகளிரோடு வேண்டிடத்து விளையாடி விருப்பமான இடங்களில் விளையாடி கொண்டு மன்னும் மணித்தலத்து ஒளிபெற்ற மணிகள் இழைக்கப்பட்ட இடங்களிலே அமைந்த மாணிக்க மஞ்சரியின் மாணிக்கம் போன்று ஒளி வீசும்
பூங்கொத்துக்களால் அணி செய்யப்பட்ட மின்னின் ஒளிசேர் பளிங்கு விளிம்பு அடுத்த மின்னல் போன்று ஒளி வீசும் பளிங்கு கற்களாலே குறடுகள் கட்டப்பட்ட மண்ணும் பவளக்கால் நிலை பெற்ற பவளத்தூண்களை உடைய செம்பொன் செய் மண்டபத்துள் செம்பொன்னாலான மண்டபத்திலே அன்ன நடைய அரம்பயர் அன்னம் போன்ற நடையுடைய தேவருலக மகளிர் தம் கை வளர்த்த தம் விரலால் அசைத்து ஒலி உண்டாக்கிய இன்னிசை யாழ் பாடல் கேட்டு இன்புற்று இனிய யாழ் பாடலை யாழை இசைத்து அவர்கள் பாடும் பாடலை கேட்டு மகிழ்கிறான். இனி இந்த பாசுர பகுதிக்கான பொருள். அவர்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக தமது எதிரில் பொன்போல கண்ணை கவரும் கற்பக வனத்தை காண்பார்கள். இவ்வாறான வனத்தால் சூழப்படும் பிரதேசத்தில் பொருந்தி உள்ளன மந்தார தருக்கள் மரங்கள். அவற்றில் உள்ள மலர்களிலிருந்து பெருகும் தேன்துளிகளை வண்டுகள் பருகி இனியதாக பாடும். இப்படிப்பட்டதான சோலையில் இருந்து கொய்த மலர்களை மாலையாக மயில் தோகை போன்ற கூந்தலில் சூடி விளங்குவார்கள் அந்த தெய்வவான் மகளிர். இவர்களது விழிகள் குளிர்ந்து விசாலமானவை, இடை மின்னலை போன்றது. இவர்களோடு தாம் விரும்பும் இடங்களெல்லாம் மகிழ்ந்து திரிவார்கள். புண்ணிய பலனாக அங்கு செல்பவர்கள். அவர்கள் சேரும் மண்டலம் ரத்தினமயமானது, மாணிக்கம் கோத்த கொத்துக்களால் விளங்குவது. இந்த கொத்துக்களின் ஒளி மின்னலிலும் சிறந்து விளங்கும். இந்த மண்டபத்தின் விளிம்பு பளிங்கு கல்லால் கட்டப்பட்டிருக்கும். தூண்கள் பவளத்தாலானவை. மண்டபம் செம்பொன் மயம். இந்த மண்டபத்தில் அவர்கள் அமர்ந்திருக்க அன்னம்போல் நடையுடைய அரம்பையர் தங்கள் கைகளால் வீணையை தடவி யாழ் இசையை இனிமையாய் இசையள வாசிப்பார். இந்த இசை கேட்டு அவர்கள் இன்புறுவார்கள் அங்கே. இந்த பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகியோரது வியாக்கியானங்களின் புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். பொன்னியல் கற்பகத்தின் பொன்போல பொலிவுடைய கற்பக மரங்கள். மன்னிய கற்பகம் என்பது பெரியவாச்சான் பிள்ளையின் பாடம். அதாவது நிலையாக இருக்கும் கற்பகங்கள் என்பது பொருள். கற்பகத்தின் காடுடுத்த என்பது சோலைக்கு அடைமொழி. அதாவது கற்பக காடு சூழப்பட்ட சோலை என்பதாகும். மாடு எல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்த மதுத்திவலை. பக்கங்களில் நிலையாக இருக்கும் மந்தார மரங்களின் பூக்களில் உள்ள தேன்துளிகளிலே இன்னிசை வண்டு அமரும் சோலைவாய். வண்டுகள் குடியிருப்பவனாக தங்கி கள்ளுண்ணவும் சோலையின் இருட்சியாலே வண்டுகளை கண்ணால் காண இயலாமல் அவற்றின் இருப்பினை அவற்றின் சிறகுகளால் எழுப்பப்படும் இன்னிசையாலே அறியும்படியாக அமைந்திருக்கக்கூடிய சோலையிலே மாலை சேர் மன்னிய மாமயில் போல் கூந்தல். பூமாலைகளால் அணி செய்யப்பட்டு சிறந்த மயிலின் தோகை போன்ற கண்ணுக்கு இனிய கூந்தலை உடையவர்கள். மழைத்தடங்கண் மின்னிடையாரோடும் விளையாடி மேகம் போன்று குளிர்ந்து பெரிய கண்களை உடைய மின்னல் போன்ற இடையுடைய அந்த மகளிரோடு விளையாடி என்று இவர்கள் விளையாடுவார்கள். அடுத்து இனி தேவர்களுடைய சபையிலே கொலுவீற்றிருக்கும்படியை சொல்லுகிறது. வேண்டிடத்து தாங்கள் விரும்பிய இடத்தில் மண்ணும் மணித்தலத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னின் ஒளிசேர் பளிங்கு விளிம்பு அடுத்த மண்ணும் பவளக்கால் செம்பொன் செய் மண்டபத்துள். மண்ணும் மணித்தலம் மணிகள் பதிக்கப்பட்ட தரை. மாணிக்க மஞ்சரி மாணிக்கங்களை பூந்தோரணங்கள் போல கோர்த்து அமைத்து. பொன்னின் ஒளிசேர் அந்த தோரணங்களின் மின்னுகின்ற ஒளி வெளிப்படும். பளிங்கு விளிம்பு அடுத்த பளிங்கு கற்களால் குறடுகள் கட்டப்பட்ட. மண்ணும் பவளக்கால் நடமாடும் தேவ மகளிர் ரம்பை மேனகை திலோத்தமை ஊர்வசி முதலானோர் சாய்ந்திருக்கும் பவளத்தூண்கள். செம்பன் செய் மண்டபத்துள் செம்பொன்னால் செய்யப்பட்ட மண்டபத்திலே அன்ன நடைய அன்னத்தை போன்ற நடை உடையவராகிய அரம்பயர் தெய்வ மகளிர் தம் கை வளர்த்த செடிகளை நீரூற்றி வளர்ப்பது போல
தன் கைகளாலே தடவி வளர்த்த இசை. இன்னிசை யாழ்ப்பாடல் கேட்டு, இன்னிசை யாழ்ப்பாடலினை கேட்டு இன்புற்று அந்த இன்பத்தை அனுபவித்து என்று சொல்கிறார். இனி அடுத்து அந்த தேவ மகளிரோடு இவர்கள் கலவி இன்பம் அனுபவித்தது பேசப்படுகிறது. அதனை அடுத்த பகுதியிலே நாம் அனுபவிப்போம். இந்த அளவிலே இந்த பகுதியின் அனுபவம் நிறைவடைகிறது. நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் பாசுர பகுதியை அன்வைக்கலாம். பொன்னியல் கற்பகத்தின் காடுடுத்த மாடு எல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்தமது திவலை. இன்னிசை வண்டு அமரும் சோலைவாய் மாலை சேர் மன்னிய மாமையில் போல் கூந்தல் மழை தடங்கண் மின்னிடையாரோடும் விளையாடி வேண்டிடத்து மன்னும் மணித்தலத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னின் ஒளிசேர் பளிங்கு விளிம்பு அடுத்த மன்னும் பவளக்கால் செம்பொன் செய் மண்டபத்துள் அன்னநடைய அறம்பெயர்தம் கை வளர்த்த இன் இசை யாழ் பாடல் கேட்டு இன்புற்று. பொன்னியல் கற்பகத்தின் காடுடுத்த மாடு எல்லாம் மன்னிய மந்தாரம் பூத்தமது திவலை. இன்னிசை வண்டமரும் சோலைவாய் மாலை சேர் மன்னிய மாமையில் போல் கூந்தல் மழைத்தடங்கண் மின்னிடையாரோடும் விளையாடி வேண்டிடத்து மன்னும் மணித்தலத்து மாணிக்க மஞ்சரியின் மின்னின் ஒளிசேர் பளிங்கு விளிம்படுத்த மன்னும் பவளக்கால் செம்பொன் செய் மண்டபத்துள் அன்னநடைய அறம்பெயர்தம் கை வளர்த்த இன்னிசை யாழ் பாடல் கேட்டு இன்புற்று என்ற இந்த பகுதி விவரணத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பகுதியின் விவரணத்துடன். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரமன் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி அபயப்பிரதராசர் ராமாயண பெருக்கர் உரைப்பெரு மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.